சிவகாமி, சிவகாமி. மாமா, என்ன யோசனை? ராத்திரி 12வது கதவை திறந்து வச்சுட்டு தூங்காம உட்காந்துருக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க உட்காருங்க மாமா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். எனக்கு டிஃபன் கொடுக்கறதுக்காக முடிச்சுட்டு இருக்க? நல்ல பொண்ணு மணி. போறதுக்கு முன்னால என்ன சொல்லிட்டு போனேன்? எனக்காக வெயிட் பண்ணாதே, வெளியில சாப்பிட போறேன்னு சொன்னேன்ல, மறந்துட்டியா? உனக்கு எங்க இதெல்லாம் ஞாபகம் இருக்க போகுது? உனக்கு வீட்டில் இருக்கிற ஒரியில ஒண்ணுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. எல்லாம் இந்த பத்ரி பயிலால வந்ததுமா. அவன் கச்சேரிக்கு போலாங்கிற சாக்கில் சாப்பிட்ற ஐடியால என்னை கூட்டிட்டு போனான். அவன் கச்சேரியை ரசிச்சு கேட்குற அளவுக்கு அவனுக்கு சங்கீத ஞானமெல்லாம் கிடையாது. சங்கீத சூன்யமா. அவன் என்ன பாடினாங்க, என்ன தாளம், என்ன ராகம் ஒன்றும் தெரியாது. சும்மா பந்தாவை போய் உட்காந்துக்குவான். போறதுக்கு காரணமே அந்த சபா வாசல்ல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் டிஃபன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிட்றதுக்காக தான் அங்கே போறான் அவன். காலையில பத்ரி தான் ஃபோன் பண்ணான். எவ்வளவு நேரம் பண்ணி ரூம்லயே அடைஞ்சு கிடப்ப, உனக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. கச்சேரிக்கு உனக்கு சேர்த்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், நீ வா, கொஞ்ச நேரம் கச்சேரி கேளு, மனசுக்கு சாந்தி கிடைக்கும்னா. எனக்கு அது சரின்னு பட்டுச்சு. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பார்ப்போன்னு அவனோட அங்கே போனேன். கச்சேரி என்னமோ ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தான் மனசு லைக்கல. என் மனசு பூர தேவியை பற்றி கவலையாகவே இருந்துச்சு. என்ன ஆகும் வாழ்க்கை, என்ன பாடுபடுறாளோ ஒன்றுமே புரியல. எப்படியோ அவன் சந்தோஷத்துக்காக அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவன் சாப்பிடும்போது கொஞ்சம் போல நான் ஏதோ சாப்பிட்டேன். என்னம்மா அப்படி பார்க்குற? சாப்பிட்டேன்னா இல்லையான்னு சந்தேகமா இருக்கா? சாப்பிட்டேம்மா. இல்ல மாமா, உங்களை பார்த்தா நீங்க சாப்பிட்ட மாதிரியே தெரியல. சிவகாமி, என்னாச்சுமா? அழுதுட்டு இருந்தியா? முகம்லாம் வாடி இருக்கு, கண்ணெல்லாம் செவந்திருக்கு. ஏம்மா? நான் தான் உனக்கும் தேவிக்கும் படிச்சு சொல்லியிருக்கேன்ல, நடந்தே நினைச்சிட்டு இருக்காதீங்க, டயத்துல சாப்பிடுங்க, தூங்குங்க, நடந்ததெல்லாம் மறக்க முயற்சி பண்ணுங்கன்னு. பின்னையே ஏம்மா? நடராஜன் குடிச்சிட்டு வந்து கலாட்டை பண்ணனா? நடராஜன் ஏதோ பண்ணிருக்கான், கூப்பிடுவனே. நடராஜனை கூப்பிடுன்னு. அவரு வீட்டுல இல்ல மாமா. வீட்டுல இல்லைன்னா போனாது பண்ணனா? என்னாச்சு அவனுக்கு? வீட்டை விட்டு போயிட்டாரு மாமா. என்னம்மா சொல்ற? வீட்டை விட்டே போயிட்டான்? ஏன், என்ன பிரச்சனை? எங்க போனா அப்படி? நீங்க போனதும் இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாமா. அப்படி என்ன பிரச்சனை? உங்க தம்பி மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சம்மந்தி அம்மா கிட்டயும் கதிரோட மாமா கிட்டயும் சண்டை போட்டுட்டு வந்திருக்காரு. அனாவசியமா பேசி அவங்களெல்லாம் மிரட்டிட்டு வந்திருக்காரு. இந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு அவர் இங்க வந்து முடிஞ்சு போச்சு மாமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு இருந்த உறவு உடஞ்சு சேதறி போச்சு மாமா. இனிமே அது ஒட்டவே ஒட்டாது மாமா. மாமா, மாப்பிள்ளை இங்க வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மரியாதையா உன்னை கூட்டுட்டு போய் குடும்பம் நடத்தலன்னா என்ன கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போனாரமே உன் சித்தப்பா. நான் வந்து இவளை ஏமாத்தி அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணிட்டேனா? இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்தி 500 கோடி ரூபாய் சொத்தை நான் வந்து எழுதி வாங்கிட்டேனா? நானாங்க வாங்கினேன். வரலட்சணை கொடுமை பண்ணனா உங்க பொண்ணு. உங்க ஊருக்கு வந்து உங்க புருஷனை நாங்க தான் கொன்னோம். இது எங்க ஊரு. இங்க நாங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வோம். உங்க புருஷனை கொன்ன மாதிரியே உங்க மகனையும் கொன்னு புதைச்சிருவோன்னு எங்க அம்மாவை மிரட்டிட்டு போயிருக்காங்க உங்க புருஷன். ஆத்திரத்துக்கு புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை என் கையாலேயே அடிச்சு கொன்னுடு. உனக்கும் எனக்கும் நடுவுல இருந்த பந்தம் அருந்து போச்சு. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ நானும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு கோவம் தாங்கல மாமா. உங்க தம்பி என்ன கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டேன். புருஷனாச்சேன்னு நான் பொறுமையா இருந்துட்டேன். ஆனா ராஜேஷால அப்படி இருக்க முடியல.
ராஜேஷ் சொன்ன கேளு வேண்டாம். ராஜேஷ் ராஜேஷ் சொல்றது கேளுடா. எங்க போறீங்க சித்தப்? சொல்றேன் அண்ணன் பசங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பாடா. இல்ல சித்தப், அப்படி இல்ல. வேண்டாடா, அது புரியா. இந்த வீட்டுல இருக்க விருப்பப்படல. இவங்க மூஞ்சில நான் முழிக்க விரும்பல. உனக்கு என்ன பார்க்கணும்னு ஆசை இருந்தா நீ என்ன வந்து பாரு. சித்தப் சித்தப் சந்தோஷம் பாரதி தடுக்கலனா ராஜேஷ் என்ன அவர் அடிச்சிருப்பா மாமா. என் புருஷன் வீட்டை விட்டு போனதுக்கு நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. ஏன்னா அவர் பண்ண வேலைக்கு அதுதான் தண்டனை. நம்ம தேவிமா அவளை நினைச்சாதான் மாமா என்னால தாங்க முடியல. அவ என் செல்லம். என் தேவி மாப்பிள்ள தலைமொழிகிட்டேன்னு சொல்லிட்டு போனதும் உடஞ்சு நொறுங்கி போயிட்ட மாமா. இங்கதான் ஹால்ல வெறும் தரையில உட்கார்ந்தவ எந்திரிக்கவே இல்ல மாமா. வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல, அழவும் இல்ல. அப்படியே கல் சில மாதிரி என் பொண்ணு சாஞ்சு போயிட்ட மாமா. நானும் பாரதியும் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் அவ அசையவே இல்ல மாமா. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு அவர் ரூமுக்கே போனா. முடிஞ்சு போச்சுன்னு மாப்பிள்ள சொல்லிட்டாரு. எல்லாமே முடிஞ்சு போயிட்டதா தேவி முடிவே பண்ணிட்டா மாமா. பத்ரி என்ன சொல்லி நான் சொல்லி நம்ம பாரதி தேவி கிட்ட பேசினா. தேவிக்காக கதிரோட அம்மாவை பார்த்து பாரதியும் பேசினா. ஆனா அவங்க அம்மா தேவிய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல மாற்றம் வரும்னு நம்பிக்கையோட சொன்னா. நம்ம தேவி அந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிச்சா, தூங்க ஆரம்பிச்சா. நம்ம பாரதி இந்த மனுஷன் நல்லது செய்யறேன்னு எல்லாத்தையுமே கெடுத்துட்டாரு. இதுக்கு மேல நான் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட போய் பேசுவேன்னு கேக்குறேன் மாமா. அவளுக்கு நான் என்ன பதில் மாமா சொல்லுவேன்? நம்ம தேவிய என்ன சொல்லி நான் சமாதானம் பண்ணுவேன்? அவளை நான் எப்படி வாழ வைப்பேன்? அவ சுமந்துகிட்டு இருக்க குழந்தைய அவ நல்லபடியா பெத்தெடுக்கணுமே மாமா. அது இனிமே எப்படி மாமா நடக்கும்? என்னால முடியல மாமா, என்னால தாங்க முடியல. ராஜேஷ், நான் சொல்றேன்டா, அந்த ஆளை அடிச்சு வெளியில துரத்துடா. வாயா ராஜேஷ், சொல்றது கேளுடா. முட்டாள் முட்டாள். இது சாரி உங்களுக்கு சொல்ல, என் பையன் ராஜேஷ் பெரிய முட்டாளுங்க. அவன் எல்லாம் அவன் நல்லது தானே செய்யறான். அது புரிஞ்சுக்காம என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான். அவனுக்கு ஒரு சீனியர் முட்டாள் வேலை இருக்கிறான் என் வீட்டில். என் ஒய்ஃப்
அவளுக்கு என்ன தவிர வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும், எல்லாருக்கும் மரியாதை தருவா. சார் மேடத்தை தப்பா நினைக்காதீங்க சார், அவங்க ரொம்ப நல்லவங்க சார். என்னடா நீ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவன் சாப்பிட ஏதாவது கொடுக்குறாள், அந்த விசுவாசத்தில் ஜிங்ஸாக்குன்னு அவளுக்கு ஜிங்ஸா கிடைக்குதா? சார் நடராஜ் சார், குடிச்சிட்டு ஒய்ஃபை பற்றிலாம் இப்படி பேச வேணாம், விடியிட்டு பேசிக்கலாமே. விடுதா மட்டும் ஒய்ஃப் பற்றி நீ பேசுவீங்களா? சார் நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல சார். வேற எந்த அர்த்தத்தில் சொன்னீங்க? சார் வீட்டில் நடந்த விஷயத்தை பத்தி விடியட்டும் பேசிக்கலாம்னு சொல்றாரு சார். அந்த அர்த்தத்தில் சொன்னாரு. ஆமா சார். நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும், அந்த அர்த்தத்தை தான் சொல்லிடுற. ஆனா நாயுடு, வர வர என் பொண்டாட்டிக்கு திமிர் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்குதியா. நடராஜ் சார் டைம் ஆச்சு, வீட்டுக்கு புறப்படலாமே. எதுக்கு நான் வீட்டுக்கு போகணும்? அதுதான் உங்கள் ஃபேமிலியில் யாரும் ஊரில் இல்லையே. நான் கேட்குறது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அதுவும் இல்லாமல் நான் எப்படி சார் வீட்டுக்கு போக முடியும்? நீங்களே சொல்லுங்க. எனக்கு நடந்தது என்ன இது? அது சாதாரண இன்சல்ட், அது இட்ஸ் அ கிரேட் இன்சல்ட். அது சார் குடும்பம்னா அப்படிதான் சார் இருக்கும், நாம தான் பொறுத்து போகணும். போதும் சார், வாங்க சார், நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். வீட்டுலாம் நான் வரமாட்டேன். என்ன நாயுடு முட்டாள நீ? வீட்டுக்கு கூப்பிடுறேன்னா பெத்த பையன் அவ்வளோ பேர் முன்னால அப்பனா கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுறான். உப்பு போட்டு சோறு தின்றவனாவது மறுபடியும் அந்த வீட்டில் கால் வைப்பானா? நான்சென்ஸ் மாதிரி பேசுறேன். இனிமே எனக்கு வீடு, பார், கிளப்பு, ஆஃபீஸ் எல்லாமே இதுதான். நீ கூட என்ன தெரியுமா பண்ணுற? நீ வீட்டுலாம் போகாத, நீ இங்கே என் கூட இங்கேயே இருந்துரு. ஓகே, எல்லாரும் இங்கேயே இருந்துடலாம். ஓகே சார், நெக்ஸ்ட் வீக் என் ஃபேமிலி வந்துடுறாங்க சார். அப்படியா? வர்றாங்களா? ஆக்டர் சார், நான் வந்து ஆஸ் எ குட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் இல்லை சஜஷன் எப்படி வேணா வச்சுங்க, சொல்லட்டுமா? ஃபேமிலிலாம் சுத்தம் போடு, அதெல்லாம் வேணாம். அவங்களெலாம் கைட்டு விட்ருவேன். அவங்களாம் நமக்கு என்ன யூஸ் இருக்குது? நாளைக்கு உங்கள் பிள்ளையே உங்களை கை நீட்டி அடிப்பான், டார்ச்சர். அதனால் நான் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்துட்டேன் நாயுடு. நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? நாளைக்கு காலையில் நீ, நான், ஆக்டர் சார் 3 பேரும் கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஒய்ஃப்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாம் டைவர்ஸ் பண்ணிடுறோம். நோ ஃபேமிலி. சார் நான் ஏன் சார் ஏன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணோம்? என்ன ஆயிட்டு சார், நீங்களும் முட்டாள் மாதிரி கேள்வி கேட்குறீங்க. சி இது பாருங்க, லீகல் பாயிண்ட்ஸே தெரியல நாயுடு இவருக்கு. இவர் பொண்டாட்டி இவர் தானே டைவர்ஸ் பண்ண முடியும். நானும் நீயுமா இவர் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ண முடியும்? சொல்லு. யோ நாயுடு, எதுக்கு யோசிக்கிறீங்க? கேஸ் செலவு, லாயர் செலவா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பிகாஸ் வி ஆர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். நோ, நம்ம போகிறோம், ஒய்ஃப்லாம் டைவர்ஸ் பண்ணுறோம், நம்ம டுகெதர் ஹாப்பியாக இருக்கிறோம், அவ்வளோதான். ஓகே சார், ராஜேஷ் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாரு, இதுக்கு போய் வீட்டுக்கு போக மாட்டேன், டைவர்ஸ் அது இதுன்னு என்ன சார் இது? அதெல்லாம் ஏதோ கோவத்தில் தான் இல்லை நாயுடு. நான் பண்ணதும் பெரிய மேட்டர் தான் அது, அதனால தான் உனக்கு கோவம் வந்துச்சு. உனக்கு காந்தம் தெரியுமா? யார் சார் அது? செட்டப் பண்ணிட்டீங்களா? சே, எப்போ பாரு இதே நடிப்பு ஆட்டு சார் இவனுக்கு. செட்டப்பு கிட்ட பண்ணு. காந்தையா பிசிக்ஸ் படிச்சதுல, நீ சயின்ஸ்ல. இது காந்தம்னா இது இது மேக்னெட். மேக்னெட். ஓ மேக்னெட்டா? மேக்னெட்னா புரியுதுல? அந்த மேக்னெட்ல நார்த் போலும் என்னைக்குமே ஒண்ணு சேராது. அதே மாதிரி தேவியும் கதிரும் இனிமே ஒண்ணு சேரவே முடியாது. அந்த ஆண்டவனே நினைச்சா கூட அவளை ஒண்ணு சேர்க்க முடியாது. எப்படி சார்? பிரிஸ்டேன் இல்லை நானு, ஸ்ட்ராட்டஜி, வெள்ளக்காரன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண நானு. பிரிஸ்டேன். என் அண்ணன் கொடுக்குற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கதிர் மேல கமிஷனர்கிட்ட கொடுத்துட்டேன் நானு. அது தப்பு இல்லையா சார்? ஒன்னா இருந்துட்டு போகட்டுமே, பாவம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா தப்பாயிடும் சார். ஐயோ, என் அண்ணன் பாவையா, வெகுலியா, அவன் ரொம்ப நல்லவன். அவன்கிட்ட போய் யாராவது கற்பூராட்சி சத்தியம் பண்ணி என்னை பத்தி சொன்னா கூட என் மேல தப்புன்னு அவன் நம்பவே மாட்டான். அவ்வளோ நல்லவன் தெரியுமா அவன். அவனை போய் நீங்க ஐயோ, என்ன அதுக்குள்ள தீர்ந்து போச்சு. ஃபுல்லா இல்லை, ஏமாத்துறாங்களா? நீ போய் இன்னொரு பாட்டில் எடுத்துட்டு வா போ. போதும் சார். உன்னை குடிக்க சொன்னாங்களா? நான் ஊற்றி குடிக்க போறேன், போய் இன்னொரு பாட்டில் எடுத்துட்டு வா நாயுடு. காசு நான் தானே தரேன், அவர் முடிஞ்சு என்ன பாக்குறப்போ.
என்னையா இது டைவர்ஸ் வரைக்கும் போகணுங்கிறாரு? சார் விடுங்க சார், பொழுது விடியட்டும், எல்லாத்தையும் மறந்துடுவாரு. ஏய் நாயுடு, என்ன நான் மறந்துடுவேன்னு சொல்றியா? நடராஜன் சொன்னதுதான். நாளைக்கு மார்னிங் நாம 3 பேரும் 3 கோர்ட்டுக்கு 3 பேரும் போய் கோர்ட்ல 3 பொண்டாட்டிங்களையும் டைவர்ஸ் பண்றோம். அப்பதான் சாதனை. ஒரே நேரத்தில் 3 விவாகரத்துன்னு பேப்பர்ல நியூஸ் சொல்றோம். ஆயிட்டு சார், எனக்கு இந்த அவமானம் ஆச்சுல, தெரிஞ்சுதான் அந்த காலத்துல கண்ணதாசன் சார் பாட்டு எழுதிருக்காரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, அடுத்துல என்னதான் காடு வரை பிள்ளை. அவன் அவமானப்படுத்துற ராஸ்கல், அவன் காட்டு கூட வரக்கூடாது. என் பிள்ளைய சுடுகாட்டுக்கு வந்தனா செருப்பாலே அடிப்பான் அவன். ஆமா ராஸ்கல், என்ன தைரியம் சார். நான் சுடுகாட்டில் நான் செருப்பு போட மாட்டேன் சார் நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில வரட்டுமா? போ. அண்ணா வராத, நீ போயிட்டனா இனிமே மூஞ்சிலே முழிக்காத, வேணாம். ஆயிட்டு சார், உங்களுக்கும் சொல்றேன், இது உங்க வீடு தான். ஆனால் நீ வெளியே போட்டீங்களா மறுபடியும் உள்ளே வர முடியாது. கதவை சாச்சிடுவேன், லாக் போடுவேன். ஏன் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இங்கே ஒன்றா இருப்போம். போர் அடிச்சதுன்னா இன்னொரு ஃபுல் பாட்டில் இருக்கேன், ஏமாற்ற முடியாது, அதை எடுத்து குடிப்போம். ஓகே, குட் நைட். பாரதி, 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 கொஞ்சம் கதவு துறையே. பாரதி, 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 ஐயோ பாரதி, சந்தோஷ், சந்தோஷ், பாரதி, ஐயோ கதவு துற பாரதி, கொஞ்சம் கதவு துறமா. பாரதி, சந்தோஷ், பாரதி, பாரதி கதவு துற பாரதி. டேய் சந்தோஷ், பாரதி, பாரதி. என்னத்த? பாரதி சாரிடா, பெரிய மாமா எதுவுமே சாப்பிடல. ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா நான் கதவு தட்டினேன், திறக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. தூங்கிருப்பாரு அத்த. இல்லடா, என்ன தூங்கினாலுமே கதவு தட்டினதும் திறந்துருவாரு. எனக்கு என்னவோ படபடன்னு வருதுடா. கொஞ்சம் சந்தோஷம் எழுப்பேன். சீக்கிரம் போ. சந்தோஷ், சந்தோஷ், சந்தோஷ் எந்திரிங்க. என்ன வருது? எந்திரிங்கள. எதுக்கு? எழுந்திரிங்க சொல்றேன். என்னாச்சு? என்னாச்சு? சித்தப்பா வீட்டுக்கு வரலையா? அவர் வந்தா என்ன வராட்டா என்ன, அவர் எங்கேயாவது போய் தொலையிட்டோம். சந்தோஷ், நீ கொஞ்சம் எந்திரிச்சு வாடா. எங்க மாமா சாப்பிடலையா? முதல்ல நீங்க வாங்க. பசிச்சிருக்காது, சாப்பிட்டுருக்க மாட்டேன். இது ஏன் பெருசு பண்ணு? ஐயோ இல்லடா, நான் கதவை தட்டினேன். மாமா எந்திரிச்சு வந்து கதவு திறக்க மாட்டேங்கிறாரு. டைம் என்னாச்சு பாருங்க. தூங்கிருப்பாரு, விடுங்க. ஐயோ பாரதி. சந்தோஷ், டேய் கொஞ்சம் புரிஞ்சுக்கடா, எனக்கு படபடன்னு வருதுடா. எனக்கு என்ன பயமா இருக்குடா. சந்தோஷ், நீங்க முதல்ல எந்திரிச்சு வாங்க. வாங்க, நீங்களும் வாங்க. சீக்கிரம் வா.